ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் எப்போது நடக்கும் தெரியுமா? எல்லாமே நன்றாக இருக்கும் போது இல்லை, எல்லாமே நம்மை விட்டு போய்விட்டது போல தோன்றும் அந்த ஒரு தருணத்தில் தான். இனிமேல் என்னால் முடியாது என்று நாம் முடிவு செய்யும் அந்த நேரத்தில் தான் நம்முடைய வாழ்க்கை நம்மிடம் ஒரு கேள்வி கேட்கும். நீ உண்மையிலேயே முடித்து விட்டாயா, இல்லை இன்னும் ஒரு முறை முயற்சி செய்ய போகிறாயா? இந்த கதை அப்படிப்பட்ட ஒரு மனிதனுடைய கதை. அவன் பெயர் அருண். பெரிய குடும்பத்தில் பிறந்தவன் இல்லை, பணக்கார பின்னணி இல்லை, அவனுக்கு யாருடைய ஆதரவும் பெரிதாக இல்லை. ஆனால் அவனிடம் ஒரு விஷயம் இருந்தது. ஒரு நாள் தன்னுடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்ற ஆசை. அருண் ஒரு சிறிய நகரத்தில் பிறந்தவன். அவனுடைய அப்பா ஒரு சாதாரண தொழிலாளி. அம்மா வீட்டிலேயே சிறிய வேலைகளை செய்து குடும்பத்தை நடத்த உதவுவார். வீட்டில் வசதி இல்லை, சில நாட்களில் சாப்பிடுவதற்கே கஷ்டம். ஆனாலும் அருணுடைய அப்பா எப்போதும் அவனிடம் ஒரு வார்த்தை சொல்வார். நம்மிடம் பணம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் முயற்சி செய்யும் மனசு இருக்கணும். அது இருந்தா வாழ்க்கையில் எதையும் மாற்ற முடியும். அந்த வார்த்தை அருணுடைய மனதில் ஆழமாக பதிந்து விட்டது. பள்ளியில் படிக்கும் காலத்திலிருந்தே அருணுக்கு பெரிய கனவு. ஒரு நாள் தன்னுடைய சொந்த நிறுவனத்தை தொடங்கி நிறைய பேருக்கு வேலை கொடுக்க வேண்டும். ஆனால் அவன் படிப்பில் பெரிய திறமைசாலி இல்லை. வகுப்பில் முதல் மாணவன் கிடையாது. பலமுறை தேர்வுகளில் தோல்வி அடைந்திருக்கிறான். நண்பர்கள் சிலர் அவனை பார்த்து கேலி செய்வார்கள். நீ எல்லாம் பெரிய ஆளா வரப்போறியா என்று சிரிப்பார்கள். அருண் வெளியில் சிரித்தாலும் அந்த வார்த்தைகள் உள்ளுக்குள் காயப்படுத்தும். பள்ளி முடிந்ததும் கல்லூரியில் சேர வேண்டும் என்ற ஆசை இருந்தது. ஆனால் குடும்பத்தின் பொருளாதார நிலை அதற்கு அனுமதிக்கவில்லை. அதனால் பகலில் வேலை, இரவில் படிப்பு என்று வாழ்க்கையை தொடங்கினான். ஒரு சிறிய கடையில் வேலை பார்த்தான். தினமும் காலை 6 மணிக்கு எழுந்து வேலைக்கு செல்வான். இரவு வீடு திரும்பும் போது மணி 10 ஆகிவிடும். உடம்பு முழுவதும் சோர்வாக இருக்கும். ஆனாலும் வீட்டுக்கு வந்தவுடன் 1 மணி நேரமாவது படிப்பான். ஒரு நாள் அவன் தன்னுடைய முதல் பெரிய முயற்சியை தொடங்கினான். இணையத்தில் ஒரு சிறிய தொழில் தொடங்கலாம் என்று நினைத்தான். தன்னிடம் இருந்த சேமிப்பு பணத்தை முழுவதுமாக அதில் போட்டான். நண்பர்கள் சிலரிடம் கடனும் வாங்கினான். இந்த முறை நிச்சயமாக வெற்றி பெறுவேன் என்று நம்பினான். ஆனால் வாழ்க்கை அவன் நினைத்த மாதிரி நடக்கவில்லை. முதல் 3 மாதங்களிலேயே தொழில் நஷ்டம் அடைந்தது. அவன் போட்டிருந்த பணம் முழுவதும் போய்விட்டது. கடன் மட்டும் மீதம் இருந்தது. அவனிடம் பணம் இல்லை, வீட்டில் சொல்லவும் பயம். நண்பர்களிடம் வாங்கிய கடனை எப்படி திருப்பி கொடுப்பது என்று தெரியவில்லை. அந்த இரவு அருண் தனியாக உட்கார்ந்து நீண்ட நேரம் அழுதான். அவன் மனதில் ஒரே ஒரு கேள்விதான், நான் ஏன் இவ்வளவு முயற்சி செய்தும் தோல்வி அடைகிறேன்? அடுத்த நாள் அவன் வேலைக்கு செல்லவில்லை, படிக்கவில்லை. 2 நாட்கள் வீட்டை விட்டு வெளியவும் வரவில்லை. 3வது நாள் அவனுடைய அப்பா அவனுக்கு அருகில் வந்து அமைதியாக உட்கார்ந்தான். எதுவும் கேட்கவில்லை. சிறிது நேரம் கழித்து ஒரு வார்த்தை மட்டும் சொன்னார், தோல்வி அடைந்துட்டியா? அருண் தலை குனிந்தான். அப்பா மீண்டும் கேட்டார், அல்லது முயற்சி செய்யறதை நிறுத்திட்டியா? அந்த ஒரு கேள்வி அருணை அப்படியே நிறுத்தி விட்டது. அப்பா தொடர்ந்து சொன்னார், தோல்வி வந்ததால நீ தோல்வியாளன் ஆக மாட்ட. தோல்விக்கு பிறகு எழுந்து நிற்க மறுத்தால்தான் நீ தோல்வியாளன். அந்த இரவு அருணுக்கு தூக்கமே வரவில்லை. அப்பாவின் வார்த்தைகள் மனதில் ஓடிக்கொண்டே இருந்தது. மறுநாள் காலை அவன் எழுந்தான். ஒரு நோட்டு எடுத்தான். தன்னுடைய முதல் முயற்சியில் என்ன தவறு நடந்தது என்று எழுத ஆரம்பித்தான். அவன் புரிந்து கொண்டான், அவன் தோல்வி அடைந்தது அவனிடம் திறமை இல்லாததால் மட்டும் இல்லை, சரியான திட்டமிடல் இல்லாமல் முயற்சி செய்திருந்தான். சந்தையை புரிந்து கொள்ளவில்லை, பணத்தை எப்படி நிர்வகிப்பது என்பது தெரியவில்லை, வாடிக்கையாளர்களிடம் பேசுவது எப்படி என்பதும் தெரியவில்லை. அவன் ஒரு முடிவு செய்தான், இந்த முறை நான் வெற்றி பெறுவதற்காக மட்டும் முயற்சி செய்ய மாட்டேன், முதலில் கற்றுக்கொள்வதற்காக முயற்சி செய்வேன். அதன் பிறகு அவன் தினமும் ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தான். இலவசமாக கிடைக்கும் புத்தகங்களை படித்தான், வீடியோக்களை பார்த்தான், அனுபவம் உள்ளவர்களிடம் பேசினான், சந்தையை கவனித்தான். 1 வருடம் முழுவதும் பெரிய முயற்சி எதுவும் செய்யாமல் தன்னை தயார்படுத்திக் கொண்டான். அந்த 1 வருடம் அவனுடைய வாழ்க்கையில் மிகவும் கடினமான வருடம். சில நண்பர்கள் அவனை பார்த்து மீண்டும் சிரித்தார்கள். இன்னும் அந்த தொழில் கனவு இருக்கா என்று கேட்டார்கள். இந்த முறை அருண் பதில் சொல்லவே இல்லை. ஏனென்றால் அவனுக்கு தெரியும், எல்லோரிடமும் தன்னுடைய கனவை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு நாள் தன்னுடைய முடிவுகளை வைத்து பதில் சொல்ல வேண்டும். 1 வருடத்திற்கு பிறகு அவன் மீண்டும் ஒரு சிறிய தொழிலை தொடங்கினான். இந்த முறை பெரிய முதலீடு இல்லை, தன்னிடம் இருந்த சிறிய தொகையிலேயே தொடங்கினான்.
முதல் மாதம் பெரிய லாபம் இல்லை, இரண்டாவது மாதமும் இல்லை, மூன்றாவது மாதம் ஒரு சிறிய முன்னேற்றம் தெரிந்தது. அந்த ஒரு சிறிய முன்னேற்றமே அவனுக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்தது. அவன் தொடர்ந்து உழைத்தான். காலை முதல் இரவு வரை வேலை, வாடிக்கையாளர்களிடம் பேசுவது, அவர்களுடைய தேவையை புரிந்து கொள்வது, தவறுகளை திருத்துவது, மீண்டும் முயற்சி செய்வது. ஒவ்வொரு நாளும் நேற்று இருந்த அருணை விட இன்று இருக்கும் அருண் கொஞ்சம் முன்னேற வேண்டும் என்பதையே இலக்காக வைத்துக் கொண்டான். 2 வருடங்கள் கடந்தன. அவனுடைய சிறிய தொழில் மெதுவாக வளர ஆரம்பித்தது. ஒருவரை வேலைக்கு எடுத்தான், பிறகு இன்னொருவரை வேலைக்கு எடுத்தான். சில ஆண்டுகளில் அந்த சிறிய அறையில் தொடங்கிய தொழில் ஒரு அலுவலகமாக மாறியது. ஒரு நாள் அவன் அப்பா அந்த அலுவலகத்துக்கு வந்தான். அங்கே வேலை பார்த்து கொண்டிருந்த பல பேரை பார்த்தான். சுவரில் நிறுவனத்தின் பெயர் இருந்தது. அருண் அப்பாவை அழைத்து கொண்டு உள்ளே சென்றான். அப்பா, நீங்க சொன்னது ஞாபகம் இருக்கா? அப்பா சிரித்தார். என்ன? நம்மிடம் பணம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் முயற்சி செய்யும் மனசு இருக்கணும்னு சொன்னீங்களே. அப்பாவின் கண்களில் கண்ணீர். நான் சொன்ன வார்த்தையை நீ மறக்கலையே, அதுதான் எனக்கு சந்தோஷம். அந்த நாள் அருணுக்கு ஒரு விஷயம் புரிந்தது. வெற்றி என்பது ஒரே நாளில் கிடைக்கிற பரிசு கிடையாது. அது தினமும் நாம் செய்யும் சிறிய முயற்சிகளின் கூட்டுத்தொகை. நம்ம வாழ்க்கையில் பல நேரங்களில் நாம் மற்றவர்களோடு நம்மை ஒப்பிடுகிறோம். அவனுக்கு எல்லாம் சீக்கிரம் கிடைத்து விட்டது, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு தாமதம் என்று கேட்கிறோம். ஆனால் ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் ஒரு நேரம் இருக்கிறது. ஒரு விதையை இன்று விதைத்துவிட்டு நாளையே மரமாக வேண்டும் என்று எதிர்பார்க்க முடியாது. அதற்கு மண் தேவை, தண்ணீர் தேவை, வெயில் தேவை, சில நேரங்களில் புயலையும் கடக்க வேண்டும். அதற்கு பிறகுதான் அது மரமாகிறது. அதே போல நம்முடைய கனவுகளுக்கும் நேரம் தேவை. நீங்கள் இன்று தோல்வி அடைந்திருக்கலாம், உங்களுடைய தொழில் தோல்வி அடைந்திருக்கலாம், தேர்வில் தோல்வி அடைந்திருக்கலாம், வேலை கிடைக்காமல் இருக்கலாம், உங்களை நம்பியவர்கள் கூட உங்களை விட்டு சென்றிருக்கலாம், உங்களிடம் பணம் இல்லாமல் இருக்கலாம், உங்களை பார்த்து சிலர் சிரிக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இது உங்கள் கதையின் முடிவு இல்லை, இது ஒரு அத்தியாயம் மட்டுமே. நீங்கள் விழுந்த இடத்திலேயே உட்கார்ந்து கொண்டால் அது தோல்வி. ஆனால் அந்த இடத்திலிருந்து எழுந்து மீண்டும் ஒரு அடி முன்னே வைத்தால் அதுதான் வெற்றியின் தொடக்கம். உலகமே உங்களை நம்புவதற்கு முன்பாக நீங்கள் உங்களை நம்ப வேண்டும். என்னால் முடியுமா என்று கேட்பதை விட என்னால் முடியாதா என்று உங்களையே கேளுங்கள். நீங்கள் மெதுவாக செல்கிறீர்களா? பரவாயில்லை, ஆனால் நின்று விடாதீர்கள். மற்றவர்கள் உங்களை விட முன்னால் செல்கிறார்களா? பரவாயில்லை, உங்கள் பாதையை மட்டும் பாருங்கள். நேற்று இருந்த உங்களை விட இன்று நீங்கள் சிறப்பாக இருந்தால் போதும். ஒரு நாள் நீங்கள் திரும்பி பார்த்து உங்கள் கடந்த காலத்தை நினைப்பீர்கள். அப்போது உங்களுக்கு புரியும், நான் சந்தித்த தோல்விகள் என்னை அழிக்க வரவில்லை, என்னை உருவாக்க வந்தவை. அவனுடைய வாழ்க்கையில் வெற்றி வந்ததற்கு காரணம் அவன் ஒருபோதும் தோல்வி அடையவில்லை என்பதல்ல, அவன் தோல்வி அடைந்த ஒவ்வொரு முறையும் மீண்டும் எழுதான். அதுதான் அவனுடைய வெற்றி. அதனால் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் உங்களிடம் நான் ஒன்றுதான் சொல்ல விரும்புகிறேன். இப்போது உங்கள் வாழ்க்கை எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்லை, உங்களுடைய கனவு எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் பரவாயில்லை, உங்கள் கையில் பணம் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, உங்களை ஆதரிக்க யாரும் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை. ஒரு விஷயம் மட்டும் உங்களிடம் இருக்கட்டும், விடாமல் முயற்சி செய்யும் மனசு. ஏனென்றால் இன்று உங்களை யாரும் கவனிக்காமல் இருக்கலாம், நாளை உங்களுடைய வெற்றியை பார்த்து அதே மனிதர்கள் உங்களை பற்றி பேசலாம். இன்று உங்கள் முயற்சியை யாரும் மதிக்காமல் இருக்கலாம், நாளை அந்த முயற்சி தான் உங்கள் அடையாளமாக மாறலாம். இன்று நீங்கள் தோல்வியாளன் என்று நினைக்கலாம், ஆனால் நாளை அந்த தோல்வியே உங்கள் வெற்றி கதையின் மிக முக்கியமான பக்கமாக இருக்கலாம். அதனால் எழுந்திருங்கள், மீண்டும் தொடங்குங்கள். சிறியதாக இருந்தாலும் தொடங்குங்கள். ஒரு நாளைக்கு ஒரு படி முன்னேறுங்கள். நீங்கள் விழுந்தால் எழுங்கள், மீண்டும் விழுந்தால் மீண்டும் எழுங்கள். ஏனென்றால் வெற்றி என்பது ஒருபோதும் விழாதவர்களுக்கானது அல்ல, ஒவ்வொரு முறையும் விழுந்த பிறகும் எழுந்து நிற்பவர்களுக்கானது. உங்கள் கதை இன்னும் முடியவில்லை. உங்கள் வாழ்க்கையின் சிறந்த அத்தியாயம் இன்னும் எழுதப்படவில்லை. அந்த அத்தியாயத்தை எழுதப் போகிறவர் வேறு யாரும் இல்லை, நீங்கள் தான். இன்று தொடங்குங்கள், இப்போதே தொடங்குங்கள். ஒரு நாள் நீங்கள் திரும்பி பார்த்து சொல்ல வேண்டும், அந்த நாளில் நான் விட்டுவிட்டிருந்தால் இன்று நான் இங்கே இருந்திருக்க மாட்டேன். அதனால் விடாதீர்கள், நம்பிக்கையை இழக்காதீர்கள், உங்களை நீங்களே நம்புங்கள். ஏனென்றால் வாழ்க்கை உங்களை எத்தனை முறை கீழே தள்ளுகிறது என்பது முக்கியமல்ல, ஒவ்வொரு முறையும் நீங்கள் எவ்வளவு தைரியமாக எழுந்து நிற்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம். உங்கள் வெற்றி கதை இன்னும் தொடங்கவே இல்லை. இன்று முதல் அதை நீங்கள் எழுத தொடங்குங்கள். நன்றி, வணக்கம்.